டேய் பிரெயின் முட்டா பையில மூளை இருக்கடா உனக்கு. ஏன்டா இவனை சோம்பேறாக்கி உட்கார வச்சிருக்க? டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தொலையாண்டா. ஹே ஃபேடே, ஏய் நீ என்ன பண்ற? பிரியாவோட இன்ஸ்டா ஐடி மறந்து போயிது, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்துது. டேய் நான் பதில் சொல்றா. ஏய் எக்ஸசைஸ் பண்ணா ஜிம்முக்கு போகணும், அதுக்கெல்லாம் இவங்கிட்ட காசு இல்ல. இவனுக்கே வேலை இல்லாம பிச்சை எடுத்துன்னு இருக்கான். என் பீஸா பர்கர் சாப்பிட மட்டும் காசு இருக்கா? நல்லா சாப்பிட்டு ஆர்டரி ஃபுல்லா கெட்ட கொழுப்பு சேர்த்து வச்சிருக்காண்டா. எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு தான் போகணுமா? நான் ஏன் வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணக்கூடாதா? ஏய் தினமும் போகணும் தானே இவங்க நினைக்க வைக்கிறேன். ஆனா இவன் மார்னிங் எழுந்த உடனே மொபைல் பாக்குறான்டா. அப்படியே டோட்டலா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். நான் என்னடா பண்றது? ஏய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ஒரு வாரம் சிக் லீவ் வேணும்டா. ஐயோ டேய் நீ லீவ் போட்டுட்டா இவன் சோலி முடிஞ்சிரும்டா. ஏய் ஹார்ட் என்ன நீ தான் பெருசா கஷ்டப்படுற மாதிரி பேசுற? இவன் குடிக்கிற 7 Up பெப்சி உச்சால ஃபில்டர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நைட் ஃபுல்லா தூங்காம மொபைல் பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தலைவலிக்குதுன்னு டோலா போடுவான். அதை மெட்டபாலைஸ் பண்றதுக்குள்ள எனக்கு கக்கவே வந்துருதுடா. டேய் ஒரு வாட்டி ஸ்டொமக்கா இருந்து பாருங்கடா, அப்பதான் எனக்கு கஷ்டம் தெரியும். டேய் இது வேலைக்கு ஆகாதுடா. நம்ம 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க மனித வெடிகுண்டா மாறணும்டா. அப்பதானே எனக்கு புத்தி வரும். மனித வெடிகுண்டா என்னடா சொல்ற? ஐடியா. நான் வேணா எனக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வர வைக்கட்டா, அப்ப இவன் திருந்துவான்ல. ஐயோ டேய் அப்படி மட்டும் பண்ணிடாதடா. 10 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிடலுக்கு போய் வைக்கணும். இவன்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லடா. அப்ப நீ இவனுக்கு ஸ்ட்ரோக் வருவே, அப்பதான் திருந்துவான். டேய் அந்த வலியில இவன் செத்துருவான்டா. எப்படி பார்த்தாலும் இவன் நம்ம பையன்டா. ப்ளீஸ்டா கெஞ்சி கேக்குறேன்டா. டேய் நான் வேணா கொஞ்ச நாளைக்கு ஃபேட்டி லிவரா மாதிரி கோளாறு கொடுக்குறேன். வயிறு செம்மையா வலிக்கும், பயம் வரும். அதுக்கப்புறம் எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானே பழைய மாதிரி ஆயிடுவேன். அதுக்கான எபிலிட்டி எனக்கு இருக்கு. சூப்பர்டா பண்ணு. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் உணரண்டா. அப்ப தெரியும் நம்மளோட அருமை என்னன்னு.